Hello friends, welcome to Tamil and Raj. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதிலிருந்து எப்போவுமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்குமே தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அதனால் இதை நம்ம உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த 6+6 5+5+5+5 3 அப்புறம் வந்து 3 4 அப்புறம் 1+1+1 அப்படிங்கிறது மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 6ங்கிறது உயிரினத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. உயிரினத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 6 எழுத்துக்களுக்கு உண்டான அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 வந்து மா வரிசையில் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள், தென் தா வரிசையில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள், பா வரிசையில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள், நா வரிசையில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்கள், தென் கா வரிசையில் 4, வா வரிசையில் 4, சா வரிசையில் 4, தென் அதுக்கடுத்து ஒரு எழுத்துக்களை 3 எழுத்துக்கள், மொத்தம் 42 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நான் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டது. ஒருவேளை நெக்ஸ்ட் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில கேட்கணும் அப்படின்னாலுமே அதுக்கான ஆப்ஷன்ஸும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதனால் வீடியோஸை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இதில் இருந்து கேள்விகள் எப்போவுமே கேட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, உயிரினத்தில் நெடில் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். நெடில்ல ஆனா பசு அப்படின்னு அர்த்தம். நெடில்ல ஈ அப்படின்னா ஒரு உயிரி. ஈங்கிறது ஒரு வகையான உயிரினம். நம்ம ஈ இருக்குல்ல, அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. தென் ஊ, நெடில்ல ஊ அப்படின்னா ஊன், இறைச்சி அப்படின்னு அர்த்தம், கரிகளை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஏ, நெடில்ல மென்ஷன் பண்ணக்கூடியது அம்பு, ஏ கலைவன் அப்படின்னு பார்ப்போம்ல. தென் ஐ அப்படின்னா தலைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஐ அப்படிங்கிறது தலைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ படத்தை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஓ அப்படிங்கிறது இரக்கம். ஓ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, ஒரு இரக்கத்தோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படியா போச்சுக்கோங்க, இரக்கம், சரிங்களா? ஆ, நெடில்ல பசு அப்படின்னு அர்த்தம். ஈங்கிறது ஒரு வகையான உயிரி. ஊல நெடிங்கிறது ஊன், இறைச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கலைவன், ஏ அம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா தலைவன், நம்ம படத்தில் ஐ படம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனா இரக்கம். தென் உயிரினத்தில் 6 முடிஞ்சு. தென் மா வரிசையில் இருக்கக்கூடியது 6 இருக்குது. நெடில்ல மா அப்படின்னா பெரிய, மாமரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெரிய மாமனிதன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. தென் மீ அப்படின்னா மேலே. இதை அடிக்கடி எப்படி கேட்குறாங்கன்னா மீக்கு எதிர் இணை எதிர்ச்சொல் அப்படிங்கிறத கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு கீழ் சொல்லுவாங்க. சரி, மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். மீ மிசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாட்டில் கூட. தென் மூ அப்படின்னா மூப்பு, மூத்த அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மூப்பு. மே அப்படின்னா மேன்மை, மே அப்படின்னா மேன்மை. மை அப்படிங்கிறது நம்மளுடைய மை ஞாபகம் வச்சுக்கோங்க, கருமை. மோ அப்படிங்கிறது முகர்தல், முகர்தல் அப்படின்னா மணக்கிறது, சரிங்களா? மோ அப்படின்னா முகர்தல். மால மொத்தம் 6. நெடில் மா அப்படின்னா பெரிய, மீனா மேலே, மூனா மூப்பு, மே அப்படின்னா மேன்மை, மை அப்படின்னா கருமை, மோ அப்படின்னா முகர்தல். தா வரிசையில் மொத்தம் 5 இருக்குது. அதில் நெடியில் இருக்கக்கூடிய தா அப்படின்னா தருதல், வாங்கிறது, எனக்கு கொடு அப்படின்னு கேட்போம்ல, அது. தீ அப்படிங்கிறது நெருப்பு. தூ அப்படிங்கிறது தூய்மையை மென்ஷன் பண்ணக்கூடியது. தே அப்படின்னா தெய்வம். தை அப்படிங்கிறது ஒரு மாதம். தென் பா வரிசையில் இருக்கக்கூடிய 5ல் நெடில்ல பானா பாட்டு, நெடியில் பூங்கிறது மலரை மென்ஷன் பண்ணக்கூடியது. நெடியில் பே அப்படின்னா அச்சத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை. பே அப்படின்னா லைக் பேயின்னு கூட வச்சுக்கோங்க, பேய்னா அச்சம். பை அப்படின்னா கொள்கலன், நம்ம வந்து கையில் ஒரு பையை தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லுவோம்ல, அது. தென் போயிரு அப்படின்னு சொல்கிறோம்ல, போதல். தென் நா வரிசையில் கூடிய 5க்கு நெடியில் நானா நாக்குன்னு அர்த்தம். நீனா நீங்கள்னு அர்த்தம். நேனா நேயம், மனிதநேயம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நோ அப்படிங்கிறது நோய். நவ் அப்படின்னா மரக்கலம், நவ் அப்படிங்கிறது மரக்கலத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது, சரிங்களா? ஸோ இப்போது உயிரினத்தில் 6, மகர வரிசையில் 6, தென் தகரம் பகரம் நகரத்தில் 5 5 5 முடிஞ்சு. தென் கா வரிசையில் 4 இருக்குது. நெடியில் கானா சோலை, காடுகள், அதை சொல்லக்கூடியது மாதிரி சோலை. கூ அப்படின்னா பூமி. கை அப்படிங்கிறது நம்மளுடைய கை, ஒரு உறுப்பு. கோ அப்படின்னா அரசனை சொல்லக்கூடியது. ஐனா தலைவன், கோனா அரசன். தென் வா வரிசையில் நெடில் வானா வருதல். வி அப்படின்றது மலரை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை. வை அப்படிங்கிறது வைக்கோல். வவ் அப்படிங்கிறது கவ்வுதல், லைக் நாய் வவ்வுன்னு கவ்வுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியா வச்சுக்கோங்க. தென் சா வரிசையில் நெடில் சானா சாகிறது, சாதல். சீனா வெறுப்பு சொல், சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. சே அப்படின்னா சிகப்பு. சோ அப்படின்னா மதில், சோ அப்படின்னா மதில், சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து கா வரிசை வா சால முடிஞ்சு. நெடில்ல யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க.
து அப்படிங்கிறது உன், து அப்படிங்கிறது உன், நோ அப்படிங்கிறது துன்பம், நோ அப்படிங்கிறது துன்பம். சரிங்களா? இதுதான் அடிக்கடி கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இப்போது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு பொருளை பார்த்தோம். இப்போது இதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில எழுத்துக்களுக்கான இதுவும் இருக்குது. எக்ஸ்ட்ராவும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் வரும். சரிங்களா? இப்போது ஆ அப்படிங்கிறது சிவன், திருமால், நான்முகன், இரக்கம், அழகு, எட்டு, திப்பிலி, சுக்கு, அந்த அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளுக்குமே மென்ஷன் பண்ணக்கூடியது மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? குறில்ல ஆ அப்படிங்கிறது சிவனை மென்ஷன் பண்ணும், திருமால், நான்முகன், இரக்கம், அழகு, எட்டு, திப்பிலி, சுக்கு, அந்த இப்படி எல்லாத்துக்கும் இந்த ஆ அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. நெடியில் இருக்கக்கூடிய ஆக்கு பசு, எருது, ஆச்சாமரம், ஆன்மா, இரக்கம், வியப்பு, துன்பம், பெற்றம், மான், சிவஞானம், இச்சை, மறை இப்படிங்கிறதுக்கான பொருளும் இருக்குது. ஸோ மேலே கொடுத்துருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அடிஷ்னலாகவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும். தென் ஈ அப்படின்னா சுட்டு, அவன், அன்பு, அங்கே, இந்த, ஆச்சரியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஈ பயன்படுத்துகிறாங்க. தென் ஈ அப்படிங்கிறது ஒரு வகையான பறக்கக்கூடிய பூச்சி, வண்டு, அழிவு, தேனி, அம்பு, அரைநாள், பாம்பு, கொடு, கற்பித்தல், புகை, தாமரை இதழ், திருமகள், நரி, லட்சுமி, தா, கடவுள், ஈதல், இரத்தல், படைத்தல், ஈணுதல், கொடை, பார்வதி, இறகு, இந்திரவில் இது எல்லாத்துக்குமே ஈங்கிற ஒரு எழுத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. தென் ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில்ல இறைச்சி, உணவு, விகுதி, தசை, திங்கள், ஊன், சிவன். ஏ அப்படிங்கிற குறில் வினா, 7 எண்ணம், எந்த எண்ணின் குறி. ஏங்கிற நெடில் அம்பு, எய்யும் தொழில், இருமாப்பு, அடுக்கு, பெருக்கு, நோக்குதல், திருமால், சிவன், எதிர்மறை பொருள், இடைச்சொல், வில். ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய குறில் அழகு, ஐயம், தலைவன், அரசன், மென்மை, நுண்மை, தந்தை, தும்பை, துர்க்கை, பருந்து, பாஷாணம், வியப்பு, கடவுள், குரு, சிவன், கணவன், சகோதரன். ஓ அப்படின்னா ஒளிவு, உயர்வு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, ஒளிக்குறிப்பு, நினைவு, பொருந்து. ஓ நெடில்ல ஆபத்து, மதகு, வினா, இரக்கம், பிரம்மன், அசைநிலை. ஔ அப்படின்னா நிலம், பாம்பு, விழித்தல், தடை, பூமி, கௌதல். இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடியது. நம்ம பார்த்தோன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளில் மொத்தம் உயிரெழுத்தில் 6 தான் நம்ம பார்த்தோம். பட் இங்கே நமக்கு பார்த்தோன்னா மற்ற எழுத்துக்களுக்கும் ஒரு வகை அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தென் கா வரிசையிலையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு குறில் காக்கு அரசன், தீ, கதிரவன், மயில், உடல், நலம், ஒளி, முகில், ஒன்று, காற்று, ஆன்மா, யவன். நெடில் கா அப்படின்னா காத்தல், காவடி, சோலை, வருத்தம், வலி, பாதுகாப்பு, தராசு, எதிர்பார்ப்பு, காடு, கலைமகள். நெடில்ல கீ அப்படின்னா கிளிக்குரல், பாவம், பூமி. கு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், குற்றம், பூமி, சிறுமை. தென் கு அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் பூமி, கூகை, பிசாசு, அழுக்கு, கூவு, நிலம். கை அப்படின்னா இடம், ஒழுக்கம், ஆள், சதுரம், சங்கு, அஞ்சலி, ஒப்பனை, அளவு, உறுப்பு, படை, சிறகு, வரிசை. கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நெடிலுக்கு அரசன், பசு, அம்பு, வானம், ரோமம், கண், திசை, ரகம், சந்திரன், சொர்க்கம், மலை, சூரியன், நீர், குயவன், வஜ்ராயுதம். கௌ அப்படின்னா கொல்லு, கிருத்தியம், பற்றுதல், தீங்கு, மனத்தாங்கல். தென் சா வரிசையிலையும் இருக்குது. சா அப்படின்னு சொல்லக்கூடிய குறிலுக்கு சக அப்படிங்கிற பொருள் கொடுப்பாங்க. சா அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் அப்படின்னா பேய், இறப்பு, சோர்வு, போ, கெடுதல், தேயிலை செடி, சாவி. சி அப்படின்னு சொல்லக்கூடிய நெடிலுக்கு அடக்கம், அலட்சியம், உறக்கம், செல்வம், புன்சில், இகழ்ச்சி குறிப்பு, லட்சுமி, லக்ஷ்மி. சு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிலுக்கு தன்மை, சுகம், சுய, நன்மை. சு அப்படின்னு சொல்லக்கூடிய நெடிலுக்கு வானவகை, வெறுப்பை உணர்த்தக்கூடிய ஒளி. சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சை அப்படின்னா இகழ்ச்சி, செல்வம்.
சே அப்படின்னு சொல்லக்கூடிய நெடிலுக்கு சிகப்பு, காளை, எருது, மதில், வெறுப்புக்குறி, அழிஞ்சி மரம். சோ அப்படின்னா அரண், நகர், ஒளி, வியப்படைச் சொல். சவ் அப்படின்னா சுமங்கலி. ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்வியோ கண்டிப்பான முறையில் வரும். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எப்போவுமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடியதை டைம் எடுத்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஞா அப்படிங்கிற வரிசையில் நெடில் ஞா அப்படின்னா சுட்டு பொருந்து. ஞை அப்படின்னா இகழ்ச்சி. தா வரிசையிலையும் கொடுத்துருக்காங்க. தா அப்படின்னா குரில் தாவுக்கு குபேரன் பிரம்மன். நெடில தாக்கு அழிவு, குற்றம், தாண்டுதல், பகை, வலிமை, கொடு, தருதல், மரம். நெடில தீ அப்படின்னா நெருப்பு, சினம், அறிவு, நாணம், நரகம், விளக்கு, விஷம், ஞானம். தூ அப்படின்னா அசைத்தல், அனுபவம், வருந்து, கெடுத்தல், பிரிவு, துன்பம். நெடில தூ அப்படின்னா சுத்தம், வலிமை, சிறகு, தடை, வெண்மை, பகை, இறைச்சி, தூவி, இகழ்ச்சி, குறிப்பு. நெடில தே அப்படின்னா தெய்வம், அருள், மாடு, நாயகன், கருணை. தை அப்படின்னா மாதம், அலங்காரம், மரக்கன்று, தாளம், தையல், திங்கள், மகர ராசி. தென் தோ அப்படின்னா நாயை அழைத்தல். தென் நா வரிசையும் கொடுத்துருக்காங்க. நா அப்படின்னா சிறப்பு மற்றும் மிகுதி. நெடில நா அப்படின்னா அயலான், திறப்பு, மணி, நாக்கு, பொலிவு, நாக்கு, பல், சொல், நடு, தராசு, அயலா. நீல குரில் அப்படின்னா இன்மை, சமீபம், உபயம், விருப்பம், அருகில், நிச்சயம், மிகுதி. நெடில நீ அப்படின்னா நீங்கு, விடு, ஒருமை சுட்டு, முன்னிலை. நூ அப்படின்னா தியானம், நேரம், புகழ், ஆயுதம், தோணி, அணிகலன். நெடில நூ அப்படின்னா எல், யானை, ஆபரணம். நே அப்படின்னா அன்பு, அருள், ஈரம். நை அப்படின்னா துன்பம், நோய். நோ அப்படின்னா துன்பம், நோய், வலி, மருந்து. நெடில நோ அப்படின்னா சிதைவு, துக்கம், பலவீனம். நவ் அப்படின்னா மரக்கலன். தென் அதுக்கடுத்து பா வரிசையில் குரில் பா அப்படின்னா காற்று, சாபம், பஞ்சமம், புயல். நெடில பா அப்படின்னா பாட்டு, பின்னம், குடித்தல், நிழல், பஞ்சுநூல், செய்யுள், அழகு, பாம்பு, காப்பு. பி அப்படின்னா அழகு. நெடில பி அப்படின்னா அச்சம், மலர் மற்றும் தொண்டி. பூ அப்படின்னா கூர்மை, மலர், தீப்பொறி, பிறப்பு, நிறம், மென்மை, பொலிவு. நெடில பே அப்படின்னா நுரை, மேகம், அச்சம், இல்லை. பை அப்படின்னா அழகு, சாக்கு, பசுமை, இளமை, பாம்பின் படம், தாமிர நாணயம், பச்சை நிறம், உடல். நெடில போ அப்படின்னா ஏவல் சொல். மா வரிசையில் மா அப்படின்னா சந்திரன், நேரம், யமன், அசோகமரம், சிவன், மந்திரம். நெடில மா அப்படின்னா அறிவு, பெரிய, அழைத்தாய், ஆணி, இடை, மாமரம், வயல், அன்னை, கருமை, விலங்கு, மான், சிங்கம், நிலம், யானை, குதிரை, வண்டு, லட்சுமி, அழகு, அன்னம், சரஸ்வதி, அசைச்சொல். நெடில மீ அப்படின்னா மகிமை, மேலிடம், ஆகாயம், அன்பு, உயரம், மேன்மை. நெடில மூ அப்படின்னா மூப்பு, மூன்று, கேடு. மே நெடில் அப்படின்னா அன்பு, மேன்மை, விருப்பம், மேல். மை அப்படின்னா அஞ்சகம், மதி, மலடு, அழுக்கு, பாவம், ஆடு, நீர், குற்றம், கருநிறம், இருள், கண்மை. மேகம், பிறவி, இளமை, எழுதும், மை. மோ அப்படின்னா மோத்தல் மற்றும் முகர்தல். தென் வா வரிசையில் நெடில்ல வா அப்படின்னா ஏவல், வருதல். வி அப்படின்னா ஆகாயம், விசும்பு, விசை, அறிவு, பிரிவு, பறவை, காற்று, திசை, கண், மிகுதி, மாறுபாடு. நெடில்ல வி அப்படின்னா கொல்லுதல், மகரந்தம், மோதல், மலர், சாவு, பறவை. வே அப்படின்னா வேவு மற்றும் ஒற்று. வை அப்படின்னா கூர்மை, புல், வைக்கோல், வையகம், கீழே வைத்தல். வையகம் மற்றும் கீழே வைத்தல். வவ் அப்படின்னா திருடுதல், பிடித்தல், கவ்வுதல் மற்றும் வேறு சொல். ரா வரிசையில் நெடில்ல ரா அப்படின்னா ராத்திரி அப்படின்னு அர்த்தம். யா வரிசையில் நெடில்ல யா அப்படின்னா ஐயம், அகலம், தினம், ஒரு வகை மரம், யாசித்தல், கட்டுதல், செய்யுள், பாட்டு, யாவை, யானை மற்றும் அசைச்சொல் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி
பல பொருள் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்பாங்க. இதில் இருந்தும் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. மிக முக்கியமானது மேலே கொடுத்துருக்கிறது எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் இருந்தும் ஒரு கேள்விகளும் 2 கேள்விகளும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கேள்விகளும் 2 கேள்விகளும் அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தென் அதுக்கடுத்து மேலே கொடுத்துருக்கிறதுலாம் ஒரு எழுத்து, இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்லே பல பொருட்கள் தரக்கூடியது. தென் சீர் அப்படின்னா சிறப்பு மற்றும் மங்களம். நான் அப்படின்னா கயிறு மற்றும் வெக்கம். நவிழ்தல் அப்படின்னா பேசுதல் மற்றும் சொல்லுதல். சேனை அப்படின்னா படை மற்றும் தானை. உறக்கம் அப்படின்னா நித்திரை மற்றும் துயில். உறவினர் அப்படின்னா கேலி மற்றும் இளைஞர். உண்டி அப்படின்னா ஊட்டு, உணவு, சாப்பிட்டவை. உடுக்கை அப்படின்னா ஒரு இசைக்கருவி மற்றும் ஆடை. ஓசை அப்படின்னா ஒலி, கவ்வை, அரவம். தென் ஒளி அப்படின்னா பிரகாசம், மறை, பதுங்கியிரு. உலா அப்படின்னா வலமறுதல் மற்றும் உழவுதல். உரை அப்படின்னா மொழி, தேய், பசு. உலகு அப்படின்னா வையம், ஞானம், புவி, பார். எண் அப்படின்னா கணிதம், நினை. வை அப்படின்னா வைக்கோல், திட்டு. கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது மற்றும் சவுண்ட், ஒலி. கார் அப்படின்னா எழில், மேகம் மற்றும் மழைக்காலம். கடவுள் அப்படின்னா பரம்பொருள் மற்றும் இறைவன். கடல் அப்படின்னா ஆழி, பறவை, முன்னீர். களி அப்படின்னா களிப்பா, துன்பம், சனி. களியில் சிறப்பு லகர லா போட்டு களினா கொம்பு மற்றும் நீக்கு. குழந்தை அப்படின்னா சேய் மற்றும் குளவி. கோது அப்படின்னா குற்றம் மற்றும் தடவு. குடி அப்படின்னா மக்கள் மற்றும் பருகுதல். கோ அப்படின்னா அரசன், தலைவன், பசு. காயம் அப்படின்னா புண் மற்றும் உடம்பு. காடு அப்படின்னா கானகம், சுரம். கதம் அப்படின்னா இன்பம், சினம், பாவம். பொருள் அப்படின்னா செய்தி, செல்வம். மெய் அப்படின்னா உண்மை, உடம்பு. கலை அப்படின்னா ஆன்மான், கல்வி. பார் அப்படின்னா உலகம் மற்றும் பார்த்தல். நூல் அப்படின்னா பஞ்சு நூல் மற்றும் பாடநூல். இறைவன் அப்படின்னா கடவுள் மற்றும் மன்னன். படை, அடுக்கு. படை அப்படின்னா அடுக்கு, ஆயுதம், கலப்பை, போர் மற்றும் தானை. செருக்கு அப்படின்னா ஆங்காரம், ஆணவம், களிப்பு, மகிழ்ச்சி. திரு அப்படின்னா அழகு, திருமகள், செல்வம், மேன்மை, சிறப்பு. மை அப்படின்னா இருள், கண்மை மற்றும் கருமை. மலை அப்படின்னா மேடு மற்றும் இமயம். அழகு அப்படின்னா எழில் மற்றும் அணி. சூரியன் அப்படின்னா வெய்யோன் மற்றும் ஞாயிறு. திரை அப்படின்னா தோற்சுருக்கம், கடல் அலை மற்றும் திரைச்சீலை. திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை, சந்திரன். இசை அப்படின்னா புகழ், இசைத்தமிழ், இணங்கு. நகை அப்படின்னா அணிகலன், சிரிப்பு. பெண் அப்படின்னா மாதர், மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. வயல் அப்படின்னா பழனி, பலனம், செய். மறை அப்படின்னா வேதம், ரகசியம். பிடி அப்படின்னா பெண் யானை மற்றும் பற்றுகை. இரவி அப்படின்னா சூரியன் மற்றும் மலை. அல் அப்படின்னா இரவு அல்லது அல்லல். மாசுனா குற்றம் மற்றும் அழுக்கு. குறவர் அப்படின்னா பெற்றோர் மற்றும் அரசன். மனம் அப்படின்னா கமழ்தல் மற்றும் திருமணம். நாயகன் அப்படின்னா இறைவன் அல்லது தலைவன். நல்குதல் அப்படின்னா கொடுத்தல் அல்லது தருதல். கொண்டல் அப்படின்னா காற்று அல்லது வழி. கதிரவன் அப்படின்னா சூரியன், ஞாயிறு, இரவி. புலம் அப்படின்னா நிலம், நாடு. சந்திரன் அப்படின்னா திங்கள், மதி, நிலவு. ஆக்கம் அப்படின்னா கைப்பொருள், அதர்வைஸ் உயர்வு. வசை அப்படின்னா பழி, குற்றம். ஆவி அப்படின்னா நீராவி மற்றும் உயிர். ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில்னா பசு மற்றும் ஓர் உயிரெழுத்து. பாம்பு அப்படின்னா பாந்தல், உரகம், பன்னகம், அரவு. வசி அப்படின்னா வசித்தல் அல்லது வாழ்தல். மாடு அப்படின்றது செல்வம் அல்லது ஒரு வகையான விலங்கு. செய் அப்படின்னா நிலம் மற்றும் செய்தல். யானைனா களிறு, கரி, வாரணம், வேலம். வேய் அப்படின்னா மூங்கில் மற்றும் கூரை வேய்தலை மென்ஷன் பண்ணக்கூடியது. வேலம் அப்படின்னா கரும்பு மற்றும் யானை. தையல் அப்படின்னா பெண் மற்றும் தைத்தல். வேளாண்மை அப்படிங்கிறது முயற்சி மற்றும் பயிர் தொழில். வரை அப்படின்னா அளவு, மலை, மூங்கில். வழி சிறப்புலகரலான்னா அதர், சுரம், ஆறு. நெஞ்சம் அப்படின்னா மனம், உள்ளம். சந்திரன் அப்படின்னா மதி, திங்கள், நிலவு.
நங்கை அப்படின்னா பெண் மற்றும் பாவை. ஸோ இதுதான் நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி, அதர்வைஸ் ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பான முறையில் 2லிருந்து 3 கேள்வி கம்பல்சரி இதில் இருந்து எப்போவுமே கேள்விகள் கேட்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப்கான லிங்க்கை நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்லேயும். அந்த குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் ஆடியோ வடிவிலையும் ப்ளஸ் இதோடைய டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானும் இருக்கும், சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க சரிங்களா. ஸோ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் 10 டேஸை ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாமே டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ டு ஆல்.